இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது ஆதியாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 1-9 வசனங்களுக்குள்ளாக ஆண்டவர் இப்படி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சீனையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமி மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை ஆளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரன் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாசியுமாய் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறுவாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறிக்க பண்ணினார். பிரியமானவர்களே, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று வேதம் நமக்கு சாட்சி சொல்லுகிறது. ஒருவேளை எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதனுக்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் தான் இருந்துச்சு வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பதாக, நோவாவின் காலத்துக்கு பின்பதாக, ஜனங்கள் ஓரிடத்தில் அவர்கள் கூடி ஒரே இடத்துல ஒரு சமபூமியை கண்டு அங்கு அவர்கள் ஒரு பெரிய நகரத்தை கட்டுவோம் என்று சொல்லி, பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாய் அவர்கள் என்ன செய்றாங்க, செங்கலும் நிலக்கீலும் எடுத்து ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி, அப்ப அங்கு பாஷையை ஆண்டவர் என்ன செய்றார், தாறுமாறுகிறார். அந்த ஜனங்கள் என்ன ஒரே இடத்துல இருக்கிறா, எல்லாருக்கும் ஒரே பாஷையா இருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு வானத்தை ஆளத்தக்கதான ஒரு நகரத்தை கட்டுவோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் இறங்கினாராம். பூமிக்கு இறங்கி மனுபுத்திரன் கட்டுகிற நகரத்தை அதை பார்த்துவிட்டு அவர்களுடைய காரியங்களை தாறுமாறாக்கும்படியாக அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்போ இரண்டாவது மொழியாக, முதல்ல உலகம் எங்கும் ஒரே மொழி நமக்கு இருந்திருக்கிறது. இரண்டாவது மொழி அங்கு பிரிக்கப்படும் போது நம்ம செந்தமிழ் தமிழ் மொழி, தாய்மொழி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ் மொழி அங்கிருந்து வந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த தமிழ் பேசுகிற எல்லாம் ஒரு பக்கமாக பிரிஞ்சு போயிருப்பாங்க. எல்லாம் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏன்னா அவர்களுக்கென்று ஒரு நகரத்தை கட்டி ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த இடத்தை விட்டு போகாதபடி ஒரு சமபூமியை கண்டு அங்கு இருந்தார்கள். அதுல பாருங்க, அவர்கள் வானத்தை ஆளவும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை கட்ட பார்க்கிறாங்க. பாபேல் கோபுரம் என்று சொல்லப்படுகிற அந்த கோபுரம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அதை அந்த வாசையை தாறுமாறாக்கினபடினால் அந்த ஜனங்கள் சிதறி போன அந்த இடத்திற்கு பாபேல் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் என்ன சொல்கிறோம், அந்த மொழி பிரச்சனை எங்க பார்த்தாலும் இருக்கிறது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே பாஷைகளை தாறுமாறாக்கினார். அவர்களை பிரித்து அங்கங்கே எல்லா இடம் ஒரே மனிதராக ஒரே இடத்துல இருந்து இருக்காதபடி பூமி பெரியது என்பதை சொல்வதற்கு ஆண்டவர் என்ன ஜனங்களை பிரித்து விட்டு எல்லா இடத்துக்கு அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சில நேரங்களில் பின்னும் அவர்கள் தாம் பூமி மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை ஆளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு பேர் உண்டாக வாருவோம் என்று சொல்லிக் கொண்டார்களாம். மனுபுத்திரன் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறது கர்த்தர் இறங்கினார். சில நேரங்களில் நாம் செய்வது ஒன்றும் தடைபடாது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது அப்படின்னு எனக்கு பேர் உண்டாக்க நினைக்கக்கூடிய நிலைமைகள். அது பாருங்க, வானத்தை ஆளவும்
தனக்கு பேர் உண்டாகவும் அப்படி நினைச்சதுமே ஆண்டவர் இறங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமா. எந்த இடத்துல நீங்க எங்கும் உங்களுடைய பேர் உண்டாகும்படி நான் அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்குள் வருகிற இடத்துல ஆண்டவர் இறங்கி வருவார். அந்த காரியத்துல ஆண்டவர் இறங்கி வந்து அந்த காரியங்களை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதே போல இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைக்கிறது ஒன்றும் என்ன செய்யாதான் தடைபடாது என்று இருக்கிறார்களாம். அநேக நேரங்களில் நம்ம செய்கிறது ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் அங்கே வச்சிருக்கேன், அங்கே இப்படி வச்சிருக்கேன், என்கிட்ட இத்தனை கோடி இருக்கு, அங்கே அவ்வளோ இருக்கு, எனக்கு ஆள் பலம் இருக்கு, பலபலம் இருக்கு. அநேக நேரங்களில் நான் செய்கிறத ஒருத்தனும் தடை பண்ண முடியாது என்று பெருமை பாராட்டுகிற ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார் பிரியமானவர்களே. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் எனக்கு இருக்கு, எல்லா நாடும் என் பக்கத்தில் இருக்கு, எல்லா தேசமும் என் பக்கத்தில் இருக்கு, எல்லா ஜனங்களும் என் பக்கத்தில் இருக்காங்க, எல்லா மனிதர்கள் என் பக்கமாக இருக்கிறாங்க அப்படி நினைத்து நான் என்கின்ற அந்த காரியம் வரும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார் பிரியமானவர்களே. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை ஒருவர் நினைச்சவர் அறியாதபடிக்கு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நான் என்கின்ற நான் செய்கிறது தடைபடாது, நான் எல்லாம் சரியா செய்து கொண்டே போகிறேன் அப்படின்றத, நான் செய்கிறது பர்ஃபெக்டா செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள் வரும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து அவர் என்ன செய்யறாராம், தாறுமாறாக்கி போட்டாராம். அவர்களுக்குள்ள என்ன செய்யறார், பேச்சுகளை என்ன செய்யலான்னு பார்த்தார் ஆண்டவர். அப்ப இவன் பேசுகிற பாஷை ஒரே பேச்சா இருக்கிறது. அவர்களுடைய பேச்சுகளை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி எல்லாம் தாறுமாறாக்கி விடுகிறார். தமிழ் பேசுகிற இங்கிலீஷ் ஒருவேளை என்ன முதல் மொழி இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் ஜனங்கள் வேறு வேறு பாஷைகளை பேச துவங்குகிறார்கள். ஒருவேளை இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கவே தமிழ் பேசுகிறான், தமிழ் பேசிட்டு இருக்கவே மலையாளம் பேசுகிறான், மலையாளம் பேசிட்டு இருக்கவே ஹீப்ரு பேசுகிறான், ஹீப்ரு பேசுகிறான், லத்தீன் பேசுகிறான், பலவிதமான ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியலை. உடனே ஜனங்கள் யார் யார் என்னென்ன பாச பேசுகிற யாருக்கு புரியுதோ அவர்களெல்லாம் கூட்டமாய் கூடுகிறதை புரிகிறதை பார்க்க முடிகிறது. முதல் பிரிக்கெடுக்கப்படுகிறது. எல்லா ஜனங்கள்லாம் தமிழ் பேசுகிறவர்களாம் ஒரு பக்கம், இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் ஒரு பக்கம், ஒவ்வொரு பக்கமும் அப்படியே பிரிந்து அப்படியே சிதறி போகிற அனுபவத்திற்குள் மாற்றப்படுகிறார்கள் பிரியமானவர்கள். எல்லாம் ஒரு இடத்திலிருந்து தான் பிரிந்து போகிறார்கள் என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். ஒருவேளை இங்கு நமக்கு ஒவ்வொரு மனுஷனும் நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு இருக்கலாம். பாபேல் என்று சொல்லப்படுகிற இடத்துல எல்லா ஜனங்களும் ஒன்றாய் கூடியிருந்தார்கள். அங்கிருந்து தான் ஜனங்களை ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கி தேசமெங்கு பிரித்து போட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு குடும்பத்து தாயின் பிள்ளைகள் பிரியமானவர்களே. அதற்கு தலைவர் ஒரே ஒரு தகப்பன் நமக்கு உண்டு, பரம தகப்பனாய் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இறங்கி வரார், பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமே. அநேக எண்ணங்கள் நாம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார். ஒருவேளை நான் செய்கிறது தடைபடாது அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், இறங்கி வருவார். காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார் பிரியமான. நாம் மொழி, தாய்மொழி பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக உருவாக்கப்பட்ட மொழி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக இடத்துல பார்த்தா தாய்மொழி அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்படின்லாம் சொல்றத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. வேதம் சொல்லுது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக ஒரே மொழி இருந்துச்சு. ஒரே மொழி இருந்து பிரிக்கப்படும் பொழுது அப்ப பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இந்த தமிழ் மொழி என்ன செஞ்சிருச்சு, நமக்கு வந்து விட்டது. எவ்வளோ ஒரு மகிமையானது காரணம். வேதத்தை பாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை காண செய்வார் பிரியமானவர்களே. அநேக காரியங்களை ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் நடந்து முடிந்தது, நடக்க போகிறது, இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை முதற்கொண்டு ஆண்டவர் தெளிவாக இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மத மக்களுக்கு இது சொந்தமுள்ள புத்தகம் அல்ல. உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதனுக்கு இது சொந்தமுள்ள புத்தகம் என்பதை, உங்கள் உயில் என்பதை நீங்கள் மறந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். எல்லா மனுஷனுக்கும் இது சொந்தம். ஏதோ குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும் இந்த புத்தகம் சொந்தமுள்ள பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிற இந்த வேத புத்தகம் எல்லாருக்கும் சொந்தம் உள்ளது. ஏன்னா நீங்க பிரித்தெடுக்கப்பட்டது பாபேல் கோபத்திலிருந்து எல்லா ஜனங்களும் பிரிக்க போனாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா காரியங்களும் எழுதப்பட்டு இருக்கிறது. நடக்க போகிறது. பிரிக்கப்பட்ட இடம் ஒன்று, சேர்க்கப்பட போகிற இடம் ஒன்று உண்டு. அதுவும் இதில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஒருவேளை எங்க பிரிக்கப்பட்டோமோ திருப்பி ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு நாள் சேர்க்கப்படுவோம் என்பதை நீங்கள் அறியும்படியாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அந்த சேர்க்கப்படும் பொழுது ஒருவேளை இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் அறியாது இருந்தீர்களா, பிரித்து அன்னைக்கு நம்மளை பிரித்து விட்டது யார் என்பதை பற்றி அறியாதபடி இருந்தீங்களா, இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி அறியாதபடி இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது பிரியமே. ஏன் பிரித்தார் ஆண்டவர்? ஏன் நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது? ஏன் அழிக்கப்பட்டது? மீண்டும் ஜனங்கள் ஓரிடத்தில் அப்படி பிரிக்கப்பட்டது ஏன்?
மீண்டுமா ஏன் ஆண்டவர் வரப்போகிறார்? எல்லாத்திற்கும் தெளிவான விளக்கம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் சொந்தமான இந்த புத்தகத்தை வாசிப்போம், அநேக காரியங்களை அறிந்து கொள்வோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் சிதறடிக்கப்பட்டோம். ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜனங்கள் வாழுவதற்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.